கதிரு அன்பு கூட வண்டியில போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியே ஒரு லாரி வருது. அந்த டிரைவர் கிட்ட அந்த லாரியில உட்கார்ந்துகிட்டு இருக்கவரு சொல்றாரு, அந்த பைக்ல இருக்க கதிரை அடிச்சு தூக்கணும்டான்னு. டிரைவரும் அதை கேட்டுட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. கதிரு ஸ்ட்ரெயிட்டா போகாம திரும்புறாரு. அன்பு கேக்குறாங்க, ஏன் இந்த பக்கம் போறீங்க? கதிரு இத கேட்டுட்டு அன்பு கிட்ட சொல்றாங்க, நான் சொல்றேன், பேசாம வா என் கூட. வேகமா வண்டி போகுது. லாரியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரத்துல லாரி அந்த வண்டிய மிஸ் பண்ணிருது. கதிரு எங்க இருக்கான்னு தேடுறாங்க அந்த லாரியில உள்ளவங்க. தேடி சலிச்சு போய் ரோட்டுக்கு அந்த லாரிய ஓட்டிட்டு வர்றாங்க. அப்ப கதிரு வழி மறைக்கிறாரு. லாரியில இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த லாரி ஓட்டுனவங்களும் அவங்க கூட பேசிக்கிட்டு வந்தவங்களும். கதிரு கேக்குறாரு, யாரா நீங்க எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? அதுக்கு லாரி டிரைவர் சொல்றாரு, டே அடிச்சு தூக்குங்கடா அவனை. கதிருக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. அன்பு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டத்துல அருவாளு கம்பெல்லாம் எடுத்து கதிரை வெட்ட வர்றாங்க, அடிக்க வர்றாங்க. கதிரு அதுக்கெல்லாம் பயப்படாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அவங்க கூட. ஒரு கட்டத்துல கதிரை 6 பேரும் சேர்ந்து கட்டி போட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் அருவாளை வச்சு கதிரை வெட்ட வர்றாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த அன்பு அதிர்ச்சியாகி அந்த அருவாளை புடிச்சு வெட்ட விடாம அன்பு தடுக்கிறாங்க. அருவாளை அன்பு புடிச்சதுனால அவங்க கையில இருந்து ரத்தமா கொட்டுது. கதிரு அன்பை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த ஆளுகளோட போராடிக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.